வணக்கங்க. நேற்று வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கி வந்து துவாதசி. இன்றைக்கி நான் வந்து செஞ்சது என்னங்கிறது சும்மா வந்து வீடியோவாக போடலான்னு இப்போ வந்து போடுறேங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லெமன் ரைஸ், வெரைட்டி ரைஸ் மாதிரி தான். அப்புறம் கேர்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ வந்து சும்மா வேக வச்சு அதை நல்லா வந்து மசிச்சு பண்ணியிருக்கேன். நான் அந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேங்க. அடுத்து தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் வடை, மெதுவடை பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருக்கேன். நான் அதில் கொஞ்சம் பைத்தம்பருப்பு வேக வச்சு போட்டது பண்ணியிருக்கேன். இதில் வந்து லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கூட குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சில சமயங்களில் வந்து இந்த காயெல்லாம் போட்டதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து கொடுத்தோம்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இதுக்கு வந்து தயிர் சாதத்துக்கு வந்து நான் பொட்டேட்டோ வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து சிப்ஸு, ஊறுகாய் கூட நல்லா தான் இருக்கும். கர்நாடகாலலாம் வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து தேங்காய் சட்னி கூட தொட்டுக்க தருவாங்க. இதில் வந்து நான் ரைஸ் எதுக்குமே வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் எடுக்கலை. இப்போ வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொலபொலன்னு இருந்ததுன்னா அதை வந்து முழுங்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப வந்து ஒட்டினாப்புலலாம் இருக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து நம்ம எலுமிச்சம்பழம் வந்து ஓரளவுக்கு புழிஞ்சிக்கணும். ரொம்ப வந்து கம்மியாக இருந்ததுன்னா வெறும் மஞ்சள் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஊற வச்சு சாப்பிடும்போது இனியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வாழைக்காய் ரோஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. மெதுவடையும் போட்டிருக்கேன் நான். அது ரெண்டுமே நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேங்க, ஐகார்டில் கொடுக்குறேன் நான். வைகுண்ட ஏகாதசி, இந்த துவாதசி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள். பெருமாள் கோவிலெலாம் ரொம்ப வந்து விமர்சையாக இதை வந்து கொண்டாடுவாங்க. நேற்று என்னால் செய்ய முடியல. இன்றைக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் வந்து மெனுவையே மாற்றிட்டேன். அகத்திக்கீரை வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு விசேஷமான ஒன்று. அகத்திக்கீரையை வந்து மாட்டுக்கும் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அமாவாசைக்கு இந்த அகத்திக்கீரையை வந்து கொடுப்பாங்க. சாதாரணமாகவே நம்ம வந்து அனிமல்ஸ்க்கெல்லாம் நம்மளால் முடிஞ்சதை வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி அமாவாசை நாட்களில் கொடுக்கறது இனியும் ரொம்ப விசேஷமான ஒன்று. நான் வந்து இந்த கேர்ட் ரைஸ், அதாவது பஹாலாபாத் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அது நான் வந்து இதில் ரொம்ப பெருசாக வந்து ஸ்பெஷலாக பண்ணலை. பட் அந்த வீடியோவில் நல்லா நிறைய வந்து போட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பேன் நான். அதாவது பால் வந்து நிறைய ஊற்றி தயிர் கொஞ்சமாக விட்டு பண்ணால் தான் புளிப்பாக இருக்காது. கரெக்டாக வந்து நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு அதை உறைஞ்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப புளிப்பாக டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த வாழைக்காய் ரோஸ்ட் அப்படிங்கிறது எப்படின்னா வந்து அது மேலே வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதுவும் வந்து வேக வைக்கலைங்க நான். அப்படியே வந்து தின் லேயராக, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் கட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன் நான். இது வந்து இதுதான் இன்றைக்கி எங்களோட சிம்பிளான லஞ்சுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.